செமையான ஒரு எபிசோடு இது. கண்டிப்பாக இது செமையான எபிசோடுங்க. ஏன்னா நான் நினச்சதையே வந்து கடைசியாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜயவர்மாவுடைய எவிக்ஷன்லேருந்தே ஆரம்பிப்போமே. அதாவது விஜயவர்மா வெளில போகணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எண்ணம் தான். ஏன் அப்படின்னா அவர் பேசுகிறதுல ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது செயல்முறையில் அவர் கண்டிப்பாக படுத்தவே இல்லைங்க. இந்த பூமம் டாஸ்க்காக இருக்கட்டும், அந்த 5 ஸ்டார் டாஸ்க்காக இருக்கும், 5 ஸ்டார் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த நான் மற்றவங்கள பெஸ்ட்டு அப்படிலாம் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறார். பட் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லவே இல்லையே. அது மக்கள் பார்த்து தானே இருக்காங்க. வாக்குகள் அவருக்கு விழல. சரி, செகண்ட் சான்ஸ் அவர் போனதும் நல்லது தான். இப்போ என்னென்னா மார்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வெளில போனதுக்கப்புறம் ஒரு படம், லொக்கேஷன் ஆகிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தாங்கல்ல, அது என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஒரு படம் அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் கோயிலுக்கு போவேன், இன்றைக்கே ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்டு சந்தோஷமாக இருப்பார். அடுத்தது ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வைக்க போகிறேன்னாரு. அதுக்கு அடுத்தது விஷ்ணு என்னன்னா, அவருக்கு என்னென்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பாராம், என்ன தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். அதுக்கடுத்து தினேஷ் என்னென்னா, அவர் அதை தான் நேராக கப்பு வாங்கிட்டு பெங்களூருக்கு தான் போக போகிறேங்கிறாரு. ஆனால் அந்த அம்மா ரிப்ளை போட்டுடுச்சிங்க, தினேஷ் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, மணி என்ன சொல்கிறாருன்னா, டான்ஸ் கிளாஸ்க்கு போய் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அர்ச்சனா வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே பேசினாங்க. எங்கள் அம்மா அப்பாவோட போய் நான் கிரேஸ் பண்ண போகிறேன், இங்கே எல்லாருமே என்ன ஃபேக்குங்கிறாங்க, ட்ராமாங்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் இப்படி தான், நான் கோவப்படுவேன், எமோஷனல் வந்தால் எமோஷனலாக, குழந்த மாதிரி இருந்தால் குழந்த மாதிரி பண்ணுவேன், கிரிஞ்சினா கிரிஞ்சாக தான் இருப்பேன். அதை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா இந்த வீட்டை விட்டு நான் போனேன்னா நான் அதை தான் செய்வேங்கிறாங்க. வினுஷா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, விக்ரம் யார் விஷ்ணு வந்து மாதுளை கொடுக்கலாம் போல இருக்குப்பா ஒரு முறை. அது அவங்க பாட்டி பார்த்துட்டு, ஐயோ கண்ணா வாடா, அவன் என்ன உனக்கு மாதுளை கொடுக்காதது, நான் கொடுக்குறேன், இந்தா சாப்பிடுன்னு மாதுளை மட்டும் இல்லாமல் ஜூஸ் எல்லாம் அரைச்சி கொடுத்துருக்காங்க. பாவமாக தான் இருந்தது அதை கேட்கும்போது. உடனே அதை கேட்டதுக்கப்புறம் விஷ்ணுடைய ரியாக்ஷன், ஏம்மா என்னங்கடா கொக்கோ மில்க்கு கொடுக்கலன்னு 2 ஓட்டை குறைக்கிறீங்க, வாழைப்பழம் கொடுக்கலன்னு 2 ஓட்டை குறைக்கிறீங்க, முட்டைக்கு சண்டை போட்டேன்னு யூ உனக்கு மாதுளை கொடுக்கலையா, நான் வெளில போனாலும் உனக்கு 10 கிலோ மாதுளையை வாங்கி கொடுத்துட்றேன். இப்போ நீ பேசி எனக்கு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணி 2 ஓட்டை குறைச்சிட்டேன். அது இல்லை எங்கள் அம்மாவும் பாட்டிமாவும் சும்மா தான் சொன்னாங்க. சரி ஓகே. சுஜாதாம்மா அவங்க அம்மா, நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க வினுஷா, நான் 10 கிலோ மாதுளையும் வாங்கி கொடுத்துட்றேன். அந்த 2 ஓட்டு போட்டுருவாங்களா? பாவமாக இருக்குங்க விஷ்ணுவை பார்த்தா. பாவம், டாப் 3க்காவது வருவாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த விஷயம்லாம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது அர்ச்சனாவை கன்சோல் பண்ணுறாங்க சிலர். அது கேம் தான், அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அவங்களுடைய மனவழியையும் நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கேங்காக இருந்தால் பீப்புள்ஸ்க்கு பிடிக்காது. அவங்கள அப்படியே கேங்காக தூக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாயான் கேங் ஃபுல்லாகவே தூக்கிட்டாங்க, மாயாவை தவிர்த்து எல்லாருமே. விஜயவர்மா கூட இன்றைக்கி போயிட்டார் இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் என்னென்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பேனியனோ ஒரு யார்ட்டையாவது பேசணும். அர்ச்சனா யாரை நினைக்கிறாங்கன்னா, இவங்கள நினைக்கிறாங்க போல தினேஷை. பட் அவர் பயங்கரமாக இது பண்ணுறாரு. அவர் என்னன்னா எப்படியாவது ஜெயிக்கணும், அது அர்ச்சனா பலவீனப்படுத்தி அனுப்பிடணும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது போல இருக்குது. அவருடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாருங்க. 8 பாக்ஸ் இருக்கும். அந்த 8 பாக்ஸில் 2 பேர் வந்து பழைய போட்டியாளர்கள் வந்திருப்பாங்க. நீங்கள் அதை திறந்தா உங்களுக்கு வாய்ப்பு, திறக்கலைன்னா அவங்கள அப்படியே மூட்டை கட்டிடுவேன் அப்படின்னு ஒன்று விஷ்ணு. அவங்கள அப்படியே மூட்டை கட்டிக்கியா, வேணாயா, வரவெல்லாம் இந்த பக்கமே வரமாட்டேங்கிறான், வந்தாலும் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுறான், எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் இந்த டாஸ்க்கை செய்கிறது அப்படின்னு ஒன்று அர்ச்சனாவை சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து திறந்து பார்க்குறாங்க, அதில் மாஸ்க் போட்டவர் தான் இருக்கார். மாஸ்க் போட்டவர் எங்க ஆளுங்க அப்படின்னு பிக் பாஸ். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று, கொஞ்சம் வெளியில் இருங்க. நான் அந்த முட்டைக்குள்ள விக்ரமையும் டைனிங் டேபிளுக்குள்ள கூல் சுரேஷையும் போட்டுடுறாங்க. இப்போ வந்த உடனே அப்படியே இவருடைய என்ட்ரி, யார் விக்ரமுடைய என்ட்ரி. அதுக்கு அடுத்தது எல்லாரும் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. திடீர்னு மணி வந்து கூல் சுரேஷை பார்த்துடுறாரு. உடனே நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்று அந்த காட்சிகளை பார்த்தோம். ஏன்னா கூல் சுரேஷை வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. இப்போ விக்ரமும் மாயாவும் இணைகிறார்களா, இதுதான் ஆடியன்ஸினுடைய பல்ஸ். இவங்க எப்படி இணைய போகிறாங்க, ஏன்னா ஆல்ரெடி சண்டை போட்டாங்களே அப்படிங்கும்பொழுது விக்ரம் வந்து சொல்கிறார், நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை பேசணும், நான் எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன், ஒரு வார்த்தைனாலும் அதை நச்சுன்னு கேட்பேன், நானும் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குடா. என்னென்ன, சாரி மாயா, சாரி ஆடா, வாடா என் படத்தில் உனக்கு வாய்ப்பு உண்டுடா. நான் உனக்கு ஃபஸ்ட்டு நினச்சேன் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன், இந்த கரப்பாம்பூச்சிக்கு கிடையாதுன்னு, பட் உனக்கு உண்டு, வாடான்னு கட்டி தழுவி அந்த அன்பை பொழிகிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சொல்கிறாரு, நான் வெளியில் போய் பார்த்தேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சண்டைலாம் போட்டேன்,
ஏன் இப்படி சொன்னீங்க? எங்கள் நட்பு புனிதமானது. என்ன அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க நண்பர்களாக இருந்தாங்க. விக்ரமை என்ன நட்பாக வச்சுருந்தாங்க எனக்கு சத்தியமாக தெரிலங்க. இவன் கேப்டனாக இருந்தான் ஒரு வாரம். அப்போ வந்து இவனை போட்டு சொம்படி அடித்ததே மாயா தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவன்லாம் ஒரு ஆளி, இவனுக்கெல்லாம் 5 ஸ்டார்னு கிண்டல் பண்ணது மாயா தான். அதுக்கப்புறம் இவன்லாம் ஏன் இருக்கிறான், இவனுக்கு தகுதியே கிடையாது, வெளியில் இல்லை இவன் போயிருக்கணும் அப்படின்னு சொன்னது மாயா தான். அதெல்லாம் அந்த கிளிப்பிங்ஸ் காட்டில் போல இருக்கு. ஆக்சுவலாக இவர் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தார் இல்லையா, அந்த இடத்துல வேற கிளிப்பிங்ஸ் காட்டியிருக்காங்க. அங்கே என்ன கிளிப்பிங்ஸ் காட்டியிருப்பாங்க? பூர்ணிமா அப்படி எட்டி உதைப்பாங்களே அந்த கிளிப்பிங்ஸ். இது நட்புடா, நட்பின் அடிப்படையில் உத கூட வாங்கலாம்டா, அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்கிறா நீ. பூ அப்படின்னு சொல்லுவாங்களே, தூன்னு இல்லை, ஒரு மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று போடுவாங்க, அதை காட்டியிருப்பாங்க. நட்புடா, ஒன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்கடா, போ அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு சொன்னாங்களே, இது நட்புடா, அதை காட்டியிருக்காங்கடா. உனக்கு இது புரியாத நீ அவங்கள கோச்சிக்கிட்ட, ஐயோ இவ்வளவு பாசமாக என் மேலே இருந்திருக்காங்களே, எங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி இருந்தது இல்லைம்மா, மாயாவும் பூர்ணிமாவும் தான் இருந்திருக்கிறாங்க. நான் உள்ளே போய் அதை சொல்லிடுறேன், கரெக்டாக சொல்லணும், இல்லை வெளியில் வந்த ஐயோ நான் கரெக்டாக சொல்லிடுவேன். போயிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறார். ஒரு மாலுக்கு போயிருக்கிறாரு. அங்கே விக்ரம் என்னங்க நீங்கள் தான் என்னை பொறுத்தவரைக்கும் டைட்டில் வின்னர் யாரோ ஒருத்தர் கையை உயர்த்தி காட்டினாராம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாராம். வந்து கூகுள் தட்டி பார்க்குறாரு, டைட்டில் வின்னர்னு இவருடைய பேர். டே கலாய்க்கிறதுக்கும் இதுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியலையாடா தம்பி, நல்லா வருவடா நீ ஃபியூச்சரில், கமல் சார் கூட நீ படம் பண்ணுவேன். என்ன கேரக்டர் கமல்ஜி இவனுக்கு கொடுப்பீங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் கூல் சுரேஷனுடைய என்ட்ரியை பார்க்குறோம். அவர் வந்து அண்ணன்டா தம்பிகடா பைத்தியங்கடான்னு ஒரு டைலாக்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இவர் விஷ்ணு வந்து என்ன இதானே டிக்கெட்டு ஃபினாலே நான் ஜெயிச்சேன்னு கொண்டு போய் காட்டுறேன். இது எதுக்குடா, இது ஜெயிச்சதுனால தான் டேரெக்டாக ஃபைனல் போயிட்டியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி 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 வச்சுக்க. முயலெல்லாம் சாப்பிட்டு நான் வாங்கினேனே, முயல் சாப்பிட்டியாடா, சரி 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 அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிராவோவின் என்ட்ரியை காட்டுறாங்க. பிராவோ வந்து வராரு, பூக்களுடன் தான் வருகிறார். முதல் முறை வந்தபோதும் பூக்களை கொடுத்தார், இந்த முறை வரும்போதும் பூக்களை கொடுக்குறாரு. அர்ச்சனாவுக்கு பூ கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். நான் உனக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு வீக் வந்து ரொம்ப டல்லாக இருந்த, அதுக்கு தான் உனக்கு கையில் ஒன்று போட்டு கொடுக்கலான்ட்டு அது கொடுத்தேன். அது வந்து மலேசியா முருகன் கோயிலெலாம் வாங்கினதில்லை, இங்கே சென்னையில் தான் வாங்கினேன். அப்படியே ப்ரோ, இல்லை அது உனக்கு பாசிட்டிவ் தானே கொடுத்தது, இதை நான் பார்த்தேன். அந்த ஒரு செதற அடிப்பாங்களே அப்போ கூட இதை தான் வச்சு உருட்டிகிட்டு இருந்தாங்க. அதாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அது நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கிறோம்ல. நான் கூட இந்த ஒரு மாலை ஒன்று போட்டிருக்கிறேன், அது வந்து ஒருத்தர் நல்ல பாசிட்டிவ், இதுக்கப்புறம் உங்களுக்கு வியூஸ்லாம் அடித்து தூக்கும் பாருங்கன்னு சொன்னார். அது போட்டுக்கிட்டு அவங்க அடித்து தூக்குதுங்க, அதுதாங்க உண்மைங்க. அதை நம்பணும்னு வச்சிங்களேன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், ஒரு ஏவி ஒன்று போட்டு காட்டினார், டாஸ்க்கு சம்மந்தமான ஒரு ஏவிங்க. அதில் வந்து கூல் சுரேஷ் டாமினேட் பண்ணுறாரு. அவர் தான் நிறைய போர்ஷன் அவர் தான் காட்டினாங்க. அவர் டாஸ்க்கு சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல. டாஸ்கில் அவர் என்டர்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாயாவின் போர்ஷன்ஸ் கொஞ்சம் காட்டினாங்க. அர்ச்சனாவின் போர்ஷன்ஸ் ஒரு 2 தான் வந்துச்சு. நேற்று அவங்களுடைய போர்ஷன் வந்தானே எல்லாரும் பொறாமப்பட்டாங்கன்னு கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன ப்ரோ அவங்க டாஸ்க்கு தான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவங்களும் கொஞ்சம் பண்ணாங்களப்பா, டாஸ்க்கு பண்ணாங்க. மஞ்சுளா கேரக்டரை காட்டினீங்களே, இவங்கள ஸ்டெல்லா மேரிஸ் காட்டிருக்கலாம், ஏய் தீஸ்வரியை காட்டியிருக்கலாமே அப்படின்னு ரசிகர்கள் பேசிக்கிறாங்கப்பா. டான்ஸ் இன்ஸெல்லாம் காட்டினாங்களே, இந்த காட்சி எனக்கு மறக்கவே முடியாது. இவங்க 4 பேர் படுத்துக்கிட்டு இப்போ நம்மளை வந்து மக்கள் எப்படி புகழ்வாங்க, செமையாக புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்கடா. ஆமாம் 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 ஆமாம், நீங்கள் எல்லாம் செல்ல குழந்தைங்க என்கிட்ட வந்துட்டீங்க, எல்லாரும் இந்த மாயாவுக்கு ஒரு பவர் தந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம் 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 ஆமாம், இப்போ வெளியில் சூப்பராக இருக்குல்ல, எவிக்ஷன் வச்சா கூட அவங்க தானே போவானுங்க, நம்ம சைட்லேருந்து எதுவுமே குறையாது, ஏன்னா நம்மள தான் கொண்டாடுறாங்களே. நான் வெளியில் போய் பார்த்தேன், நான் நிக்சன்லாம் என்ன மாதிரியான வரவேற்பு அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க அது பேசல, ஏதோ பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. என்னுடைய அந்த பார்க்கும்போது அந்த வடிவேலுவும் அந்த சங்கமரத்தில் 3 பேர் படுத்துக்கிட்டு இருப்பானுங்க, அதுதான் ஞாபகம் வந்தது. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு எபிசோட்ஸில் வந்திருக்காது. அதற்கு அடுத்ததாக முக்கியமான விஷயம், அந்த எவிக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இந்த இடத்துல சாப்பிடும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஆக்சுவலாக நீ தான் எவிக்ட் ஆகிருப்ப போன வாரம், நான் வேண்டிக்கிட்டுலாம் இருந்தேன், நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம், இந்த ஸ்குவாடே வந்திருக்காதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸ்குவாடே வரலன்னா பேமெண்ட்டே வந்திருக்காத தம்பி. அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார், புரிதல் இல்லாத தம்பி, அவரை விடுங்க. அதுக்கு அடுத்ததாக முக்கியமான இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க. எல்லாரையும் கொண்டு போய் பிக் பாஸ் அந்த இடத்துல அடைச்சி வைக்க, யாருடைய டோர் ஓப்பன் ஆகுதோ அங்கே தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஜெயிலுக்குள்ளே போன தினேஷ் ஃபஸ்ட்டு சேவாக வெளில வரார். 2வது பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்லேருந்து மாயா செகண்ட் சேவாக வெளில வராங்க.
மூணாவது மணி ஸ்டோர் ரூம்லேருந்து தேர்ட் சேவாக வெளில வராரு. இப்போ 3 பேர் தான் உள்ளே இருக்கிறாங்க. படபடப்பு ஆகுது. ஆனால் இந்த எவிக்ஷன் அப்படின்னு சொன்னபோதே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு கண்டஸ்டன்ஸை நான் பார்த்தேன். யாருன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் டக்குன்னு தட்டி விடுங்க. அர்ச்சனா. அவங்க கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே இருக்கும்போது கூட அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க அவங்க. அதில் நம்மளால் புரிய முடிஞ்சுது. பதப்படப்பாக இருந்த மணி கொஞ்சம் இருந்தாப்புல. தினேஷ்லாம் ஃபஸ்ட்டே வந்துட்டார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாயா கூட உள்ளே போகும்போது ஒருவேளை நான் அப்படியே போயிட்டேன்னா வீட்டுக்கு வந்துருக்கடா அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கும் கான்ஃபிடென்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் அர்ச்சனாவுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதனால் அர்ச்சனாவை வெளில அனுப்பிடுறாரு. ஸ்மால் பாஸ் வீட்டு அந்த கன்ஃபெஷன் ரூம்லேருந்து 2 பேர் நிற்கிறாங்கங்க, விஷ்ணுவும் விஜயவர்மாவும். இப்போ யார் வெளியேறுவது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர் நடக்கும்போது விஜயவர்மாவின் கதவு திறக்கப்படலை, விஷ்ணுவின் கதவு திறக்கப்படுது. அவர் உள்ளே வந்துடுறாரு, சந்தோஷப்படுகிறார். இந்த சீன் செமையான சீன். நான் தான் டைட்டில் வின்னருங்கும் போது 2 கிலோ மிச்சர் கேட்டேன். ஆர்ஜோ பிராவோடைய தக் லைஃப் செம செம செம. ஏன் ப்ரோ நீங்கள் ஒன் சைடாகவே பேசுகிறீங்க? இவங்க சைட்லேருந்து வந்து பேசுனா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க சைட்லேருந்து வந்து பேசுனா அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுன்னு சொல்கிறீங்க. அதுமாரி ஒன் சைடு ரிவ்யூவராக இருக்க அப்படின்னு சில பேர் இப்போ கமெண்ட் போடுவீங்க. நன்றி. எனக்கு அவங்க சைட்லேருந்து போகும்போது சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி அந்த மாதிரி சந்தோஷப்படுறது யார்? அதுக்கு அடுத்தது ஏன்னா அவங்க உண்மையாலே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க, நிறைய இது ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க. இந்த கேமுக்கு அதெல்லாம் தேவைதாங்க. ஆனால் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது மட்டுமே இன்னும் பேசு பொருளாக இருக்கிறது. அது வரையும் குட் பேசிக்கிட்டே தான் இருக்கும், தவறுன்னு சொல்லிட்டு வேறு வழி கிடையாது. கடைசியாக இந்த இதுலேருந்து விடை பெற்ற உடனே அவங்க அந்த தினேஷ், மணி, விஷ்ணு அவங்க பேசுகிறதுலேருந்து நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த விஜயவர்மா வந்து பேசுகிறதுல கிளாரிட்டி இருந்தது, செயலில் இல்லை. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் 11 நிமிஷம்லாம் போகுதா, யாருமே பார்க்க மாட்டீங்க இந்த நேரத்தில். சரி, இருந்தாலும் என்னுடைய கடமையை செய்கிறேன். கடைசியான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ டாப் 5 வந்து ஃபினாலே வீக்குக்கு போகிறாங்க. இவங்கலேருந்து யார் வெற்றி பெறுவாங்கங்கிறது கூல் சுரேஷ் வந்து ஒரு கோடிங்கில் ஒன்று சொல்லியிருந்தார். அந்த 6 ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்களா, அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், என்ன இது அந்த மேலே 6 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஓட்டிங் ஆர்டர்னு அடிச்சார் பாருங்க. அர்ச்சனா, மணி, தினேஷ், அதுக்கப்புறம் இப்படி மாயா, விஷ்ணு, விஜயவர்மான்னு அடிச்சார. புரிதல் இல்லாத ஆளு கூல் சுரேஷ். இதை அதாவது எவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. புரிஞ்சவங்க பிஸ்தா.